வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டாள் ஆடுகள். அதை பத்தி தான் கதையை இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு நிறைய ஆட்டுக்குட்டி வச்சு வளர்த்துட்டு வந்துருந்தா. அப்போ ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு ஊருக்கு படிக்க போனா. படிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஆடுகளையும் தனியா விட்டுட்டு போனவருக்கு பயம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்த ஒரு நாய்க்குட்டிய அந்த ஆடுகளுக்கு காவலா வச்சுட்டு போனான். அங்கிருந்த ஆடுகளுக்கு, ஏன் இந்த சின்ன பொண்ணு நம்மளை நம்பாம இந்த நாய்க்குட்டிய நமக்கு பாதுகாப்பா வச்சுட்டு போறான்னு நம்ம மேல நம்பிக்கை இல்லையா சொல்லிட்டு கடுப்புல இருந்துச்சுங்க அந்த ஆடுங்க. அந்த நாய்க்குட்டி அங்கிருந்த ஆடுகளை பாதுகாப்பா பாத்துக்கிச்சு. அத தன்னோட கண்ட்ரோல வச்சுச்சு. எந்த ஆட்டுக்குட்டியும் வெளியே போகாதபடி பாத்துக்கிச்சு. ஏன்னா வெளியே நிறைய ஓனாய்ங்க இருக்கு. அந்த ஓனாய்கிட்ட கடிப்பட்டு செத்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பா அங்க இருக்க நாய்க்குட்டி எல்லாமே அந்த ஆடுங்களை பாதுகாப்பா பாத்துக்குச்சு. ஆனா ஆடுக்கு செம்ம கடுப்பு. இந்த நாய்ங்க ஏன் இப்படி பண்ணுது, நம்மள ஏன் சுதந்திரம் விட மாட்டேதுன்னு ஒரு பக்கம் கடுப்புல இருந்துச்சுங்க. அந்த நாய்க்குட்டிங்க அந்த ஆடுங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குச்சு. கூட ஒரு பூனைக்குட்டியும் ஹெல்ப்புக்கு சேர்த்துக்குச்சு. ஆனா இந்த சந்தோஷமும் இந்த பாதுகாப்பும் அப்படியே இருக்கல. ஏன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த நாய்க்குட்டிகளுக்கு தெரிஞ்சிருந்தது. அது என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல நிறைய ஓநாய்ங்க இருக்கு. அதுவும் அதை நைட்ல தான் வேட்டையாடும் தெரிஞ்சது. அதனால ஆடுங்களை வெளியே போகாதபடி பார்த்துக்கிச்சு. ஒரு நாள் ஓநாய் அந்த ஆட்டுக்குட்டிங்க இருக்கிற இடத்துக்கு வந்து, ஆடு ஆடு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, அடிமையா இருக்கீங்க? அந்த நாய்கள் உங்களை அடிமைத்தனமையா பார்த்துக்குது. நான் உங்களை நட்பா பழக வந்தாலும் அது எங்களை விரட்டி அடிச்சிடுது. பார்த்துக்குங்க, இந்த நாய்களும் அந்த பூனையும் பண்ற சேட்டைய அதை நீங்க திருத்தி அடிச்சாதான் நீங்க சந்தோஷமா நிம்மதியா சுதந்திரம் வாழ முடியும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த ஆடுகள் அந்த ஓனையோட பேச்சை கேட்டு நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் நீங்க இங்க இருந்து போங்க, இல்லைன்னா நாங்க எதுவுமே சாப்பிடாம செத்து போயிடும் சொல்லிட்டு மிரட்டி அந்த நாய்க்குட்டியும் பூனையும் வெளியே துரத்திடுச்சுங்க. நாய்க்குட்டியும் பூனையும் போனத விஷயம் தெரிஞ்ச அந்த ஓனை அதை கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அங்கிருந்த ஆடுகள் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு கொன்னுடுச்சு. இப்ப பாத்தீங்களா, யாரு நல்லவங்க கெட்டவங்க தெரியாம அந்த ஆடு முட்டாள்தனமா அந்த நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் வெளியே அனுப்பிச்சதுனால தன் உயிரையும் தன் கூட்டில் இருந்த எல்லா ஆடுகளையும் பலி கொடுக்க நேர்ந்துச்சு. இது போல நம்மளும் சில விஷயங்களை யோசிச்சு முடிவு பண்ணணும், யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு. ஓகேவா? நன்றி குட்டீஸ்.